முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி வைத்திக்குப்பத்தில் வீட்டின் அருகே கஞ்சா போதையில் ரகளையில் ஈடுபட்டவர்களை தட்டி கேட்ட மீனவர் கல்லால் அடித்து படுகொலை செய்யப்பட்டார். குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி வைத்திக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் மீனவர் செந்தில். நேற்று இரவு புத்தாண்டு கொண்டாட்டம் என்பதால் அதே பகுதியை சேர்ந்த சில இளைஞர்கள் கஞ்சா மற்றும் மது போதையில் செந்தில் வீட்டின் அருகே ரகளையில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனை தட்டி கேட்ட மீனவர் செந்திலுக்கும் இளைஞர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் ஆத்திரம் அடைந்த இளைஞர்கள் அருகில் கிடந்த கல்லை எடுத்து செந்திலை சாரமாரியாக தாக்கினார். இதில் பலத்த காயம் அடைந்த அவர் இரத்த வெள்ளத்தில் மிதந்தார். இதனை அடுத்து அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் செந்திலை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் குடிபோதையில் மீனவரை கொலை செய்த இளைஞர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அந்த பகுதி மக்கள் துணைநிலை ஆளுநர் இல்லம் அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சு நடத்தினர். தொடர்ந்து அவர்கள் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. மேலும் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் என்று உறுதியளித்ததின் பேரில் அவர்கள் மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். இந்த நிலையில் வைத்திக்குப்பம் பகுதியை சேர்ந்த 2 இளைஞர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். புத்தாண்டின் முதல் நாளிலே மீனவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டு பண்டிகை கொண்டாடப்பட்டது. கடற்கரை கொண்டாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நள்ளிரவு 12 மணிக்கு புதிய வருடம் பிறந்து அங்கிருந்து கூடியிருந்த அனைவரும் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். 2025ஆம் ஆண்டு முடிந்து 2026ஆம் ஆண்டு பிறந்ததையொட்டி உலகம் முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களைகட்டியுள்ளது. புத்தாண்டு பிறப்பு புதுச்சேரியில் வழக்கமாக உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. நட்சத்திர ஹோட்டல்களில் நடைபெற்ற மதுவுடன் கூடிய கேளிக்கை நிகழ்ச்சிகளில் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் பங்கேற்று மகிழ்ந்தனர். புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக கடற்கரை சாலையில் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளிமாநிலம் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அரசு சார்பிலும் தனியார் சார்பிலும் பாட்டு கச்சேரி மற்றும் இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. அப்போது புத்தாண்டு கொண்டாட வந்த அனைவரும் நடனமாடி கொண்டாடினர். நள்ளிரவு 12 மணிக்கு புதிய வருடம் பிறந்ததும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பட்டாசுகள் வெடித்தும் ஹாப்பி நியூ இயர் என கோஷங்கள் எழுப்பியும் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கடற்கரையில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டங்களை பல்லாயிரக்கணக்கான மக்கள் நடனமாடி கொண்டாடினர். அப்போது 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை கொண்டு வானில் வணக்கம், ஹாப்பி நியூ இயர் 2026 என வண்ண ஒளிகளால் வார்த்தைகளால் மாயாஜாலம் காட்டியது. அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. மேலும் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் எவ்வித அசம்பாவித சம்பவங்களும் ஏற்பெறாமல் இருக்க 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் சுப்பையா சாலை முதல் சர்த் இந்தியா மருத்துவமனை வரை உள்ள சன்னியாசி தோப்பு பிரதான சாலையில் தார் சாலையாக அமைக்கும் பணிகள் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி கீழ் புதுச்சேரி நகராட்சி மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த பணிகளுக்கான பூமி பூஜையை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி எம்எல்ஏ அவர்கள் முன்னதாக துவக்கி வைத்திருந்த நிலையில் தற்போது பணிகள் விரைவாக நடைபெற்று முடியும் தருவாயில் உள்ளது. அதனைத் தொடர்ந்து சர்த் இந்தியா மருத்துவமனை வழியில் இருந்து பாண்டி மெரினா கடற்கரை வரை உள்ள சாலை மோசமாக உள்ளது. அதை பொதுப்பணித்துறை மூலம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் அமைத்து
கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அப்பணி நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பணிகள் நடைபெறும் இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது பணிகளின் தரம் மற்றும் முன்னேற்றம் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆய்வின் போது உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம், ஆய்வாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் இருந்தனர். மேலும் தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர் இருதயராஜ் ஆகியோரும் கலந்து கொண்டனர். ரெண்டாயிரத்தி 26 ஊழலற்ற நேர்மையான ஆட்சி அமைய பாடுபடுங்கள். தொண்டர்களுக்கு RL வெங்கட்ராமன் அறிவுறுத்தல். புதுச்சேரியில் ஊழலற்ற நேர்மையான மற்றும் மக்களுக்கான ஆட்சி அமைய கழக தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் அழைப்பு விடுத்துள்ளார். 2026 புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முக்கிய பிரமுகர் சிவகுமரன் தலைமையில் கழக தொண்டர்கள் மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் அவர்களை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்த சந்திப்பின் போது வெங்கட்ராமனுக்கு சால்வை அணிவித்து இனிப்புகள் மற்றும் பழங்கள் வழங்கி தொண்டர்கள் உற்சாகமாக வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து சிவகுமரன் தனது சொந்த செலவில் கழக உறுப்பினர்கள் அனைவருக்கும் தினசரி நாட்காட்டியினை வழங்கினார். வாழ்த்து தெரிவிக்க வந்த தொண்டர்களுக்கு வெங்கட்ராமன் கட்சி துண்டு அணிவித்து இனிப்புகளை வழங்கி தனது புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். பின்னர் தொண்டர்களுக்கு மத்தியில் உரையாற்றிய RL வெங்கட்ராமன் பேசியதாவது: புதுச்சேரி மக்களின் முன்னேற்றத்திற்காகவே RLV மக்கள் முன்னேற்ற கழகம் என்னும் புதிய கட்சி உதயமாகி உள்ளது. இந்த கட்சியின் நோக்கத்தை அடித்தட்டு மக்களிடம் கொண்டு சேர்க்க நாம் கடுமையாக உழைக்க வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் மிக குறுகிய காலமே உள்ளதால் கழக பணிகளை தீவிரப்படுத்தி மக்கள் பணியாற்றுவது அவசியம். சுதந்திரம் அடைந்து கடந்த 71 ஆண்டுகளில் புதுவையை ஆண்டவர்கள் மக்களுக்காக ஆட்சியை வழங்கியதாக வரலாறு இல்லை. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, பெண்களுக்கு உரிமை, முதியோர்களுக்கான பாதுகாப்பு, சுத்தமான குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகள் போன்றவை இன்னும் முழுமையாக கிடைக்கவில்லை. ஊழலை ஒழிக்க இளைஞர்கள் முன் வர வேண்டும். இந்த நிலை மாற 2026 ஒரு நேர்மையான ஆட்சி அமைய வேண்டும். அதற்காக நமது கழகம் அயராது பாடுபட வேண்டும். இவ்வாறு அவர் பேசினார். இந்த நிகழ்வில் RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பிரமுகர் சிவகுமரன் தலைமையில் கோமதி, சங்கர், சுப்பிரமணி, சிவகுமார், சமூக சேவகி வாசுகி, ராஜேஷ், அருண், பீட்டர், ராம்குமார், சிவகாமி, அமுதா ஆகியோர் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். சுதேசி மில் மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜகணபதி ஆலயத்தின் 2026 ஆண்டிற்கான சிறப்பான ஆண்டாக அமைய ஸ்ரீ ராஜகணபதிக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை, அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. சுதேசி மில் மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜகணபதி ஆலயத்தின் 2026 ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமைய ஸ்ரீ ராஜகணபதிக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை, அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. உபயதாரர் ராஜகோபால், கலைவாணி, ஹரீஷ், ரூபினி ஹரீஷ், அஸ்வித், ஸ்ரீ திருமால் குடும்பத்தினர்
விழா ஏற்பாடுகளை ஆலய சேவகர் சத்தியமூர்த்தி நாராயணன், வாஞ்சிநாதன் செய்திருந்தனர். புத்தாண்டை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு சமூக சேவகியும் அமமுக இணை செயலாளர் லாவண்யா தொகுதி முழுவதும் நேரடியாக சென்று இனிப்புகள் வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். உலகெங்கும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களைகட்டி உள்ள நிலையில் புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் சரண் தொண்டு அறக்கட்டளை நிறுவனரும் சமூக சேவகியும் அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் முனைவர் மு. லாவண்யா தலைமையில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் மிக சிறப்பாக நடைபெற்றன. சரண் தொண்டு அறக்கட்டளை அலுவலகத்தில் தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்களுடன் கேக் வெட்டி லாவண்யா கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்தார். அங்கிருந்து உழவர்கரை தொகுதியின் பல்வேறு பகுதிகளான பிச்சை வீரான்பேட், தக்கக்குட்டை, ஜே நகர், பாவாணன் நகர், லேம்பட் சரவணா நகர், மூலக்குளம் போன்ற இடங்களுக்கு சென்று பொதுமக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்து பொதுமக்களுடன் இணைந்து கேக் வெட்டி அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கி தனது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். இந்திரா நகர் தொகுதி திமுக சார்பில் புத்தாண்டை முன்னிட்டு 2026ஆம் ஆண்டிற்கான தினசரி நாட்காட்டி வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் இந்திரா நகர் தொகுதி தருமாபுரி பகுதியில் புத்தாண்டை முன்னிட்டு 2026ஆம் ஆண்டிற்கான தினசரி நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா எம்எல்ஏ வழிகாட்டுதலின்படி இந்திரா நகர் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பொதுமக்களுக்கு 2026 ஆண்டிற்கான தினசரி நாட்காட்டி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் அவை தலைவர் கோதண்டராமன் முன்னிலை வகித்தார். இதில் புதுச்சேரி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர், இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளருமான காந்தி மற்றும் நிர்வாகிகள் சுப்பிரமணி, தேவநாதன், செல்லதுரை, ஜெகதீசன், பாஸ்கர், பாலு, பூபாலன், மாஸ்டர் ராதாகிருஷ்ணன், முத்து, ஆர். பாலு, கங்காதரன் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். 2026ஆம் ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு திமுக பிரமுகர் துர்காநகர் ரமேஷ் தலைமையில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏவிற்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளரும் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்களை புத்தாண்டை முன்னிட்டு திமுக பிரமுகர் துர்காநகர் ஆர். ரமேஷ் தலைமையில் துர்காநகர் குடியிருப்பு நல சங்கத்தின் தலைவர் பாஸ்கர், செயலாளர் சசிகுமார், அமைப்பு செயலாளர் பிரகாஷ், நடராஜன், சிவபிரகாசம், குமார், பாஸ்கர், ஐயனார், விஜயகுமார், ரஞ்சித் குமார், ராஜி, செழியன், ரவி, பார்த்திபன், இதயராஜ் ஆகியோர் பொன்னாடை அணிவித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி பல்வேறு பகுதிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் விக்கி என்கின்ற ராஜகணபதி முன்னிலையில் தங்களை இணைத்துக் கொண்டனர். புதுச்சேரி ரமா அறக்கட்டளை நிறுவன தலைவர் விக்கி என்கின்ற ராஜகணபதி அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார்.
மேலும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள், விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு பொருட்கள், குடும்ப பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் செய்து வருகிறார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி தொகுதியில் போட்டியிட உள்ளதால் தற்போது அவருக்கு தொகுதி பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பு அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகியவர்கள் இன்று ரமா அறக்கட்டளையில் தங்களை இணைத்து கொண்டனர். கடலூர் சாலை அரியாங்குப்பத்தில் அறக்கட்டளை நிறுவன தலைவர் விக்கி என்கின்ற ராஜகணபதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்டோர் பட்டாசுகள் வெடித்தும் மாலை அணிவித்தும் தங்களை இணைத்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஐயங்குட்டிபாளையம் பகுதியில் 2026ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டியினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஐயங்குட்டிபாளையம் கோனேரிக்குப்பம் கிராமத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் மாத நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக ஐயங்குட்டிபாளையம் மற்றும் கோனேரிக்குப்பம் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் சுவாமி தரிசனம் செய்து ஐயங்குட்டிபாளையம், கோனேரிக்குப்பம் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளுக்கு மாத நாற்காட்டியினை வழங்கினார். தொடர்ந்து கடசூர் கிராமத்தில் முழுவதும் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் வீடு வீடாக சென்று 2026ஆம் ஆண்டிற்கான மாத நாட்காட்டி மற்றும் சர்க்கரை இணை, புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஜீவா பிறந்தநாளையொட்டி 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் முதலியார்பேட்டை தொகுதி பிரமுகர் ஜீவா பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அவரது ஆதரவாளர்களுடன் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து ஆசி பெற்றார். தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோரிடம் ஆசி பெற்றார். தொடர்ந்து பச்சைவாழி அறக்கட்டளை தலைவரும் சமூக சேவகருமான மனோகர் என்கின்ற கர்ணா தலைமையில் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கர்ணா செய்திருந்தார். விழாவில் முன்னாள் சேர்மன் சூரன் ரவி, சரவணன், பச்சையப்பன், பெரியவர் பாண்டு, சக்கரவர்த்தி, கண்ணதாசன், பாலாஜி உட்பட பலர் கலந்து கொண்டார். விவேகானந்தர் பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக இளைஞர் அணி சார்பில் விவேகானந்தர் கோப்பை மாநில அளவிலான பகல் இரவு கிரிக்கெட் போட்டிகள் நடக்க உள்ளதாக பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக மாநில அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம், ஜனவரி 12ஆம் தேதி சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் விழா தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி சார்பாக விவேகானந்தர் கோப்பை மாநில அளவிலான பகல் இரவு கிரிக்கெட் போட்டிகள் நடக்க உள்ளது. அண்ணாதிடல் மைதானத்தில் ஜனவரி 8 முதல் 12ஆம் தேதி வரை போட்டிகள் நடைபெற உள்ளது. 8 ஓவர் போட்டிகளாக நடைபெறும் இந்த போட்டியில் மாநிலம் முழுவதும் இருந்து இளைஞர்கள் பங்கேற்க உள்ளனர். முதல் பரிசாக 1 லட்சமும், 2ஆம் பரிசாக 50,000, 3ஆம் பரிசாக 30,000, 4ஆம் பரிசாக 20,000 ரூபாயும், ஒவ்வொரு போட்டிகளுக்கும் மேன் ஆஃப் த மேட்ச் விருது வழங்கப்படும். மேலும் மேன் ஆஃப் தி சீரீஸ் உள்ளிட்ட சிறப்பு விருதுகள்
பழகப்பட உள்ளது. மொத்தம் 4 லட்சம் மதிப்பிலான பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. அனைத்து வீரர்களுக்கும் ஃபிட் இந்தியா மற்றும் கேலோ இந்தியா திட்டங்கள் இணைந்த பங்கேற்பு சான்றிதழும் வழங்கப்பட உள்ளது. முன்பதிவு ஜனவரி 1 முதல் ஜனவரி 4 வரை நடைபெறும் என தெரிவித்த அவர், போட்டியில் வெற்றி பெறும் அனைவருக்கும் தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு ஜனவரி 12ஆம் தேதி நடைபெறும் பரிசளிப்பு விழாவில் பரிசுகளை வழங்க உள்ளார் என்று தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், இளைஞர் அணி மாநில தலைவர் ஆடல் அரசன் மற்றும் இளைஞர் அணி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.